ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சாய் ரயில்வேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேறு லெவலான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நான் இன்றைக்கி போயிருக்கேன். ஸோ என்ன ஸ்பாட் அப்படிங்கிறது பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்ன ஸ்பாட்டுன்ட்டு. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைடு இருக்கவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த இடம் தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு நிறைய பேத்துக்கு கன்னியாகுமரியில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எந்த ட்ரெயினில் போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நம்பர் 06642 திருநெல்வேலி ஜங்ஷன் டு நாகர்கோவில் போகிற அன்ரிசர்வ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் சாய் ரயில்வேஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா சாய் ரயில்வேஸ் அப்படின்னு ஐடி போடுங்க, நம்ம ஐடி வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டிக்கெட் எடுத்தாச்சா? எவ்வளோ? 60 ரூபா 3 பேருக்கு. ரைட் வாங்க. பிளாட்ஃபார்ம் எத்தனைன்னு பாருங்கப்பா, பிளாட்ஃபார்ம் நம்பர். ஸோ நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த வேப் 4 தான். திருநெல்வேலி நாகர்கோவில். என்ன ட்ரெயின்? ஸோ ஃபஸ்ட்டு ஹால்ட் மேலப்பாளையம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:20 மேலப்பாளையத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் அரைவிங் ஆகிக்கிட்டு இருக்கோம். இதுதான் மேலப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில் ஓடி ஆடி விளாண்ட ஸ்டேஷன் இதுதான். இங்கே எனக்கு திருநெல்வேலியில். ஸோ அதனால் நான் இங்கெல்லாம் வந்து, அதாவது இங்கே சிங்கிள் ட்ராக்காக இருக்கிறதுலேருந்து நான் இந்த ஊரில் நான் ஓடி ஆடி விளாண்டுட்ருக்கேன். இப்போ பாருங்க, என்னோட வளர்ச்சியை பார்த்தா எனக்கு ஆச்சு. மேலப்பாளையம் அந்த தமிழ் எழுதுனதாங்க அழகாக இருக்குது. வண்டி எண் 0664 திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். ஆமாம், அன்ரிசர்வ்டு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்குநேரி வந்துடுச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி எத்தனை? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:40 நாங்குநேரி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது நம்ம ட்ரெயினுக்கு செகண்ட் ஹால்ட், 2வது ஹால்ட்டு நாங்குநேரி வந்துட்டோம். செங்குளம் எந்த ட்ரெயினுமே நிற்காது. அது ஒரு பாவப்பட்டமான ஒரு ஸ்டேஷன். அதனால நல்லா தானே இருந்தது, அபாண்டன் மாதிரியே இருந்தது, நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கள் ட்ரெயின் தான் நிற்காது. முன்னாடி நிற்கும், அது முன்னாடி கிராசிங் ஆண்டு நிற்கும், இப்போ நிற்காது. முன்னாடி சிங்கிள் ட்ராக்காக இருக்கும்போது கிராசிங் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ நிற்கிறதில்ல. இப்போ டபுள் ட்ராக் போட்டனால நிற்கிறதில்ல. நாங்குநேரி வந்துட்டு வாங்க. நாங்குநேரி எஸ். பார்த்தீங்கன்னா நாங்குநேரி ரயில்வே ஸ்டேஷன். ஃபியூச்சரில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லோகோ கொண்டு வரும்.
அதுக்கப்புறம் நம்ம புல்லட் ட்ரெயினோட மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் தான் நடக்கும். சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. தமிழ் அது வந்து கேரளாவில் எடுத்துக்கிறதுனால யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்குநேரிக்கு NNN NNN. ஸோ இங்கே எலக்ட்ரிக் லோகோ செட்டு வரும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆய்வெல்லாம் நடந்தது. ஸோ வந்தால் NNN வேப் 4 NNN வேப் 7 அப்படின்னு தான் வரும். ஸோ ஒரு காலத்தில் வரலாம் நாங்குநேரி. ஸோ வள்ளியூரில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் அரைவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து டபுள் ட்ராக்னால ரெண்டுமே மெயின் லைன். ஸோ இது பேசஞ்சர் ட்ரெயினால் டக்குன்னு எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒரு நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்து டக்குன்னு கிளம்பிக்கிட்டே இருக்குது. அதுவும் மெயின் லைன் டபுள் ட்ராக் வேறு. ஸோ கிராசிங் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து இன்றைக்கி சண்டே. ஸோ நிறைய ட்ரெயின்ஸ் இன்றைக்கி கிடையாது. கிராசிங்குமே அந்தளவுக்கு இல்லை. எல்லாமே டபுள் ட்ராக்னால ஸ்மூத்தாக வந்து ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பனங்குடி ரயில்வே ஸ்டேஷன், நார்த்து பனங்குடி. ஸோ நார்த்து பனங்குடி, ஆரல்வாய்மொழி, அதுக்கப்புறம் தோவாளை, அப்புறம் நம்ம நாகர்கோவில் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ விண்டு மில்ஸ். ஸோ நீங்கள் புக்கிலலாம் படிச்சிருப்பீங்க, இந்த தமிழ்நாட்டோட லார்ஜ் விண்டு ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற இடம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட இந்த எண்டு. ஸோ அதாவது இந்த முப்பந்தல், பனங்குடி, ஸோ இந்த இடத்துல தான் ஆரல்வாய்மொழி. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய விண்டு மில்ஸ் இருக்கும். ஸோ இதே நீங்கள் அந்த இதோட பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் ரோடு வரும். ஸோ அங்கே இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலான வியூஸ்லாம் இருக்கும், விண்டு மில்ஸ்லாம். ஸோ இன்றைக்கி காற்றுமே அதிகமாக அடிக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பனங்குடி வந்துட்டோம், நார்த்து பனங்குடி. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது, ஸ்லோவாகிட்டு இருக்கு. So now we are departing from North Panangudi railway station. அந்த மலையில் பாரு, அந்த மலையில் அந்த ஃபுல்லாக தெரியுது பார்த்தியா, மலையில் பாதி மலை ஏற. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி. ஸோ இஸ்ரோவோட ரிசர்ச் சென்டர் இங்கே தான் இருக்குது.
குருவாயூர் எக்ஸ்பிரஸ், குருவாயூர் டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் வியூ இருக்குது சார். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து மறைச்சிடுச்சு. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட அழகெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இதை பாருங்கள். ஸோ இதுதாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது இன்னும் நாகர்கோவில் போகிற வழியில் ஃபுல்லாகவே. ஸோ இந்த ரூட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட ரூட் தான். நாகர்கோவில் ஜங்ஷன் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் அரைவ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு போகணும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போயிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். நாகர்கோவில் ஜங்ஷனோட அழகை பாருங்கள். மலைகளை வெட்டாதீங்கப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாசல்லே உங்களுக்கு வந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்காண்டி பஸ் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம வந்து கன்னியாகுமரி போகிறதில்ல, நம்ம வந்து இப்போ நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஸோ போகலாம். ஸோ இப்போ சொல்லிடுறேங்க நம்ம எங்கே போக போகிறோன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதனால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா வடச்சேரிக்கு போகிற பஸ் ஏறுற ஸ்டாப் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் வடச்சேரிக்கு பஸ் ஏறி, அதாவது இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இதுதான் வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. ரெகுலராக பஸ் சர்வீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஏறி இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1.5 hours ட்ராவலாவது ஆகும். டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 rupees கிட்ட தான் வரும். இதாங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பரப்பு அருவிக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன செக் டேம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாமே உண்டு. ஸோ ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் அங்கே கீழே இருக்குது ஃபால்ஸு. ஸோ பாருங்கள் தண்ணியோட இதை பாருங்கள். வா, செம்மையாக இருக்குது. செம்மையான பிளேஸ் கன்னியாகுமரியில் விசிட் பண்ணுறதுக்கு. காலையில் 7 மணிக்கு வந்து நாகர்கோவில் வந்து ஸோ அங்கேருந்து ஒரு 2 hours பஸ் ஜர்னி பண்ணி இந்த ஒர்த்தான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம போட்டிங் போக போகிறோம். ஸோ வாங்க போட்டிங். வேற மாதிரி ஒர்த்து. திவாகரன் உங்கள் இதுதான் நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா எல்லாமே இதுதான். வாங்க உள்ள. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு மேலே இருக்கிற போட்டிங் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேரும் பெடலு, நடுசில் இருக்கிற இந்த திவாகரன் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவனை சைடில் கரெக்டாக போட்டு. ஆமாம், அவர் வந்து எல்பி, நாங்கள் வந்து இன்ஜின் ரூம்காரங்க. ஸோ நாங்கள் வந்து ஏஎல்பியாகவும் செயல்பட்டு இருக்கோம். ஸ்பீட் லிமிட் வந்து 30ல் தான் போகணும். அதுக்கு மேலே போனோம்னா இந்த ட்ரெயின் கவுந்துரும்.
ஸோ போய்கிட்டு இருக்கோம், செம்ம ஜாலியாக இருக்கு. மினி கொடைக்கானல், ஊட்டி கொடைக்கானல் தான் போட்டிங் போகணும்னு இல்லை, இங்கேயுமே போட்டிங் போகலாம். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். கன்னியாகுமரி திருநெல்வேலி மக்களுக்கு உள்ள ஹிடன் ஸ்பாட் இல்லை, நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 km/h ஸ்பீடில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 km/h ஸ்பீடு தான். ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது. வேணாம், போட்டு கவுந்துடாம, போட்டை கவுத்தாம இருந்தால் சரி தான். Two hours later. ஸோ என்னடா ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருந்தாங்களே, ஸோ அதுக்கப்புறம் எப்படி ட்ரெயினில் நாகர்கோயிலில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் ஃபால்ஸில் குளித்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பஸ் ஏறி நாங்கள் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால வீடியோ கவர் பண்ண முடியல. மற்றபடி ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அங்கே ஃபால்ஸில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பார்க் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே திருப்பூர் பஸ் இறங்கினோமோ அங்கேயே மறுபடியும் ஏறி நம்ம நேராக கன்னியாகுமரி பஸ் ஏறணும். அங்கே திருப்பரப்புலேருந்து கன்னியாகுமரி பஸ் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ கன்னியாகுமரி பஸ் ஏறி டேரெக்டாக நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷனே வந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ அதனால தான் ஸோ அங்கே வந்து நாங்கள் ட்ரெயினில் சார்ஜ் போட்டு இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஃபால்ஸ் நீங்கள் போகணுன்னா நாகர்கோயில் இறங்குங்க, அங்கேருந்து வடச்சேரிக்கு பஸ்ஸில் போங்க. ஸோ அங்கேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டோட்டல் வடச்சேரி டு திருப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஆகும். ஸோ அது வந்து பஸ்ஸை பொறுத்து, பஸ்ஸோட ரூட்டை பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் போட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஸோ நாங்கள் 3 பேர் போனனால 150 ரூபா போட்டிங்க்கு. அதுக்கப்புறம் திருப்பரப்பு ஃபால்ஸில் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருந்தது. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கும் 10 ரூபா. அங்கேருந்து திருப்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து இந்த டோட்டலாக இந்த திருப்பரப்புக்கு ஆன செலவு அப்படிங்கிறது. மற்றபடி ஃபுட்டு அதெல்லாம் எப்படி, நாங்கள் ஃபுட்டு அங்கே ட்ரை பண்ணல, ஏன்னா அங்கே எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் நாகர்கோயிலில் தான் ட்ரை பண்ணோம். மற்றபடி ஸ்நாக்ஸ் அந்த ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காஸ்ட்டு நிறைய தான் இருந்தது. ஸோ அதாங்க, ஸோ ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டோட பஸ் வந்ததுனால எங்களை கொஞ்சம் சீக்கிரம் 1.5 மணி நேரத்தில் எங்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கே கொண்டு வந்து விட்டுடுச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் வந்து ட்ரெயினை ஏறிட்டோம். ஸோ இனிமேல் ஜேர்னியை வந்து நம்ம திருநெல்வேலி வரைக்கும் கொண்டு போய் முடிக்க வேண்டியதான். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பாம்பு கோயில் சந்திப்பு, நாகர்கோயில் ஜங்ஷன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம, அது என்ன வண்டி, நாகர்கோயில் திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸில் தான் ஏற போகிறோம். அன்ரிசர்வ் ஸ்பெஷல், அதாவது காலையில் வந்து அதே வண்டி. நாகர்கோயிலில் ஒரு அதிசயம், என்ன அதிசயம் பாருங்கள், அம்ருத் பாரத் வேப் 7. ஸோ அது எந்த ட்ரெயினுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போமா. நான் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நாகர்கோயில், அதாவது நாகர்கோயில் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். ஸோ இந்த ட்ரெயினுக்கு இன்னைக்கு, அதாவது இந்த சண்டே இந்த ட்ரெயினுக்கு இந்த இன்ஜின் தான் புல் பண்ணிட்டு வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்த வண்டியில் ஏறணுமோ அதே வண்டியில் தான் இப்போது ரிட்டர்ன் ஏறி நம்ம திருநெல்வேலி போக போகிறோம். ஸோ நம்மளை புல் பண்ணிட்டு போகிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா வேக் 9 தான். ஸோ வேக் 9 தான் போட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்மளை இன்றைக்கி புல் பண்ணி போக போகுது. ஆல்ரெடி டைம் 6:50 ஆகிடுச்சு. 6:50 இங்கேருந்து கிளம்பி இருக்கணும். எப்போ கிளம்புறாங்க பார்ப்போம்.
மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் பார்த்துருப்போம். ஸோ நான் நிறைய ஸ்டேஷன் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எல்லாமே காலையில் பார்த்தா அதே ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தான். ஸோ நம்ம காலையில், அதாவது இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் போனோம்ல, ஸோ அதே ட்ரெயினில் தான் நம்ம ரிட்டர்ன் வரனால ஸோ அதே ஸ்டாப்பிங்ஸ் தான் நமக்கு இருக்குது. மற்றபடி நம்ம எப்படி அந்த திருப்புறப்பு ஃபால்ஸ் அதெல்லாம் ரீச் பண்ணுங்கிற கண்டென்ட் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஐடி பேர் பார்த்தீங்கன்னா சாய் ரயில்வேஸ் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா நம்ம சேனல் லோகோடு வந்துடும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம திருநெல்வேலியை ரீச் ஆகிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். குருவாயூர் எக்ஸ்பிரஸ். யாரு?